அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. இந்த பொண்ணு நில்லுமா, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். லேசா தானே இடிச்சேன், அதுக்கு என்ன இந்த திட்டுறா? இதோ வாரேன். எங்க எங்க நில்லு. என்னடா? என்னடா? ஹே, ஒன்னதான் எதுக்கு என் பின்னாடியே வார? டேய் முட்டக்கண்ணா. என்னடா? அது வந்து ஹலோ, அதான் இததான் சொல்ல வந்தேன். தெரியாம இடிச்சா திட்டுவீங்களா? திட்டுவேனே. என்ன திட்டுவீங்களா? திட்டுவேண்டா. இப்ப என்ன? அதெல்லாம் தப்பு. ஓ, தப்பா? அப்படியே இன்னும் நல்லா திட்டலாமே. ஏனா இங்க பாரா, நீயா தான் வந்து என்னை இடிச்ச, நான் திட்டுனேன். அதோட ஓடிடு. இந்த பின்னாடி வந்து கேள்வி கேக்குற வேலையெல்லாம் வெச்சுக்கிட்ட என்னன்னா என்ன பண்ணுவ? முழிய ரெண்டி தோண்டி காக்காக்கி போட்டுருவேன். காக்காயா? டேய் முட்டைக்கண்ணு முழியா, காக்காடா. ஓ, காக்காவா? ஓகே. ஆமா செபி, நீ யாரு? செபியா? அதான் உன் பேரை கேட்டதுக்கு செருப்பு பிஞ்சிரும்னு சொன்னியே. எப்படி என் நேரம் செருப்பு பிஞ்சிரும் கூப்பிட முடியும்? அதான் செபின்னு சொன்னேன். ஷாட்டா சுரக்கி. என்ன ப்ராப்ளம் உனக்கு? இல்ல, இந்த ஏரியால உன்னை பார்த்ததே இல்லையே, அதான். அதுக்கு இல்ல, இந்த ஏரியா தானா இல்ல வேற எந்த ஏரியா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு. தெரிஞ்சுக்க நீ என்ன போலீஸா? சொல்றா. இல்ல வேற ஏதாவது ஆபீசரா? உன்கிட்ட எதுக்கு நான் இதெல்லாம் சொல்லணும்? அது இங்க பாரு, உன் கூட பேச கூட இல்ல, உன்னை திட்ட தான் செஞ்சேன். ஆனா பின்னாடியே வந்துட்ட. இந்த மாதிரி ஆளை கண்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். இன்னொரு தடவை என்கிட்ட வந்து பேசுனா செருப்பு பிஞ்சிடும். ஆளை பாரு, மூளையும் மூஞ்சும். எப்பா, யாரா இது? எந்த அளவுக்கு துருன்னு திரும்ப வந்து பேசினா செருப்பு பிய்யுமா? பாக்குறேன் எப்படி பிய்யுதுன்னு பாக்குறேன். வண்டு வெடி ரெண்டிலும் இப்போ வழியுதம்மா காவிரி, நெஞ்சில் உள்ள நிம்மதி விட்டு கலங்கி நின்னா காதலி. சொல்லாமே விட்டுட்ட, ஆனா அது கூட நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு கூட என்னால யோசிக்க முடியல. எல்லாம் கடன்னு ஒரு நிமிஷத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா மனசுக்குள்ள என்னமோ மாதிரி உறுத்துது. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, இல்ல காயம் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட்டுட்டேனா, பக்கத்துல இருந்து தடுக்காம விட்டுட்டேனா? இந்த மாதிரி என் மனசு கேள்வி கேக்குது. காயோ, நான் எதுவும் உனக்கு ஜீவா, நேத்துல அந்த மனசு ஃபுல்லா நீதான் இருந்த, ஆனா இன்னைக்கு ஒரே நாள்ல ஜீவா. காயு. ஹாய் ஜீவா. காயத்ரி. சாரி ஜீவா. எதுக்கு சாரி? சாரி ஜீவா, என்னால நீ கஷ்டப்பட்டுட்டேன்னு புரியுது. இல்ல அதெல்லாம் இல்ல காயத்ரி, நான் எதுவும் உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா? ஜீவா, ஏன் இப்படி கேக்குற? காயு, நீ என்ன பிடிக்கணும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேனா இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுருக்க மாட்டேன். ஆனா உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாம, காயு என் மேல ஏதாவது தப்பா? நான் எதுவும் புரிஞ்சுக்காம. ஐயோ ஜீவா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சாரி ஜீவா, உன்கிட்ட சாரி கேட்கணும்னு தான் வந்தேன். தப்பு பண்ணிட்டியா? என்ன? நீ வாட்டுக்கு ரொம்ப ஜாலியா இருந்த, தேவையில்லாம உன் மனச. அது ஜீவா, இந்த முகம் நல்லா இல்ல. அப்புறம் நீ எனக்காக எந்த கவலையும் பட வேண்டாம். நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன, ஆனா இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ அதை நினைச்சு வருத்தப்படுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா ஜீவா, வருத்தப்பட ஒண்ணுமே இல்ல. நம்ம முத மீட் பண்ணது உங்க வீட்டுலதான். பசுவை பார்க்க வரும்போது உன்னை பார்த்தேன். அப்பையில இருந்து அடுத்து பெங்களூர்ல மீட் பண்ணோம். அப்பவும் சரி, என்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்த. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நானே கெடுத்துக்கிட்டேனோன்னு தோணுது. காயத்ரி. ஆமா ஜீவா, பார்த்ததும் பிடிக்குதுங்கிறதுக்காக லைஃப் ஃபுல்லா நம்ம கூட வரணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். என்ன பேசுற? இல்ல ஜீவா, நீ உன் மனசுல எந்த கஷ்டத்தையும் வச்சுக்காத. அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நீனா என் லைஃப்ல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடுவேன். ஆனா நீ மனசுல ஏதாவது வச்சுக்கிட்டு உன்னோட வாழ்க்கையை கஷ்டப்படுத்தாத. அது மாதிரி ஜாலியா கலக்கலன்னு இருக்கிற ஜீவாதான் எல்லாருக்குமே பிடிக்கும். இதோ இப்ப முகத்தை வச்சிருக்க பாரு, இதெல்லாம் பார்க்க நல்லா இல்ல. காயத்ரி, நீ இந்த கல்யாணத்தை விரும்பிதான் ஏத்துக்கிட்ட மனசார.
நானும் வாசுவும் ஃப்ரெண்டுன்னு உனக்கு தெரியும். ஆனா அது எந்த அளவுக்கு எவ்வளவு உயிரானதுன்னு எனக்கு வாசுக்கு மட்டும்தான் தெரியும். என்னோட நட்பா காதலான்னு பார்த்தா எனக்கு என் நட்பு தான் முக்கியம். என் ஃப்ரெண்டோட குடும்பம் தான் முக்கியம். என் மனசை நான் டக்குன்னு மாத்திட்டேன். நான் ஒன்னும் கஷ்டப்படுத்திட்டேனோன்னு மனசு உறுத்திச்சு. அதான் இந்த சாரி. காயு ப்ளீஸ் ஜீவா புரிஞ்சுக்கோ. இனி உன்னோட லைஃப்ல நீ சந்தோஷமா இரு. காயு நீ இன்னைக்கு பார்க்க வந்தது ஓ ஒன்னு தானான்னு கேட்க வரியா? இந்த கல்யாணம் முடியலாட்டி நான் உன்கிட்ட என்ன சொல்லிருப்பேன்னு நினைக்கிறியா? அது வந்து ஜீவா மனசுல யாரையுமே நினைக்காம யாராலையும் இருக்க முடியாது. ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொருத்தவங்கள ரொம்ப பிடிக்கும். லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸா, அக்காவா, தங்கச்சியா, அண்ணனா, தம்பியா, இந்த மாதிரி நிறைய யாருனே தெரியாத ஒருத்தவங்கள நம்மளோட உறவா சொந்தமா நினைச்சு மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள விரும்பவும் செய்வோம். இதெல்லாம் இயற்கை ஜீவா. இதுக்காக நீ என்னதான் நினைச்ச? நீ ஏன் கூட தான் லைஃப் ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சா அது முடியாது. பெத்த அப்பா அம்மாவையே விட்டுட்டு தான் கல்யாணமானதும் பொண்ணுங்க புருஷன் வீட்டுல போய் இருக்காங்க. பெத்தவங்களே கடைசி வரைக்கும் கூட வர்றதில்ல. பிறகு இடையில சந்திக்கிறவங்களாம் லைஃப் லாங் கூட வரணும்னு நினைச்சா அது எப்பவும் முடியாது ஜீவா. உனக்கு புரியும் நினைக்கிறேன். நீ என்னோட வாழ்க்கை மருது குடும்பம். என்னோட வாழ்க்கைய எப்படி சந்தோஷமா வாழணும்னு எனக்கு தெரியும். நான் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்குவேன். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து கஷ்டப்பட்டு வந்தவ. இனி கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். நான் மட்டும் இல்ல, என்னை சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பேன். அதனால நான் எப்பவும் சந்தோஷமா தான் ஜீவா இருப்பேன். நீயும் அதே மாதிரி இரு. அப்புறம் சீக்கிரம் உன்னை தேடி உனக்கு கனவா வருவா. ஏன் வந்து கூட இருக்கலாம். இனி லைஃப ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணு. ஓகேவா? காயத்ரி உனக்கு என் மேல ஏதாவது கோபம் எதுவும்? டேய் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. நான் நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு. தாலி கட்டியாச்சு. இனி என் புருஷன் கூட நான் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுக்கிடுவேன். ஓகேவா? என் மேல கோபமா கஷ்டமா அதெல்லாம் நீ விட்டுரு. அப்புறம் என்ன ஒரு நாள் ஃபுல்லா மனசுல நினைச்சிருப்பியா? ஒரு நாள் மனசுல வந்து போனதுக்கேவும் என்னமோ லைஃபே போயிடுச்சு, லவ் ஃபெயிலியர் அப்பெல்லாம் நினைச்சு சுத்திராத. டேய் தாடியெல்லாம் வளர்த்து தண்ணியெல்லாம் அடிச்சிராதடா. இல்ல லவ் ஃபெயிலியர்னா பசங்க அப்படிதான். ஹலோ நான்லாம் அப்படி கிடையாது. அதானே வருஷக்கணக்கா லவ் பண்ணிட்டு சினிமா, தியேட்டர், பார்க்குன்னு உள்ள எல்லா இடத்தையும் சுத்திட்டு அதுக்கப்புறம் அப்பாவுக்கு பிடிக்கல, அம்மாவுக்கு பிடிக்கல, எல்லாம் ஜாதகம் சரியில்லை, அது வாங்கும் இது வாங்கும்னு இத்தனையோ லவ் பிரிஞ்சிருக்கு. அவங்களே அடுத்து அவங்களுக்கு ஏத்த லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுத்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. லவ் பண்ணி சேர்ந்து வாழ்றது வரம்னா லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு உடஞ்சு போய் உட்காராம நமக்கானவ இவதான் இவன் தானே அவங்க கூட லைஃப ஸ்டார்ட் பண்ணி நாம மட்டும் இல்ல அவங்களையும் சந்தோஷமா பாத்துக்கிறது மிகப்பெரிய வரண்டா. ஓ இது என்ன உன்னோட தத்துவமா? வெச்சுக்கோ காயத்ரி. ஜீவா நேத்து வரைக்கும் உரிமையா காயுன்னு சொன்னேன். என் கழுத்துல தாலி ஏறினதுமே காயத்ரின்னு சொல்லிட்ட. அவ்வளவுதான் ஜீவா. இந்த மனப்பக்குவம் தான் பசங்க. அப்புறம் ஓவரா சீன் போடாதடா. திரும்ப சொல்லிட்டேன். ஒரே ஒரு நாள் உன் மனசு ஃபுல்லா நான் இருந்திருப்பேனா? அந்த ஒரு நாளுக்காக ஒரே ஒரு வாழ்க்கைய வீணாக்கிடாத. யாரு வீணாக்குவா? அப்படிலாம் நான் வீணாக்க மாட்டேன். அப்பலாம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ. டேய் என்ன மறந்துடாத. பத்திரிக்கை வை வாரேன். பத்திரிக்கைலாம் வைக்க முடியாது, போன் பண்ணி சொல்றேன் வா. சரிடா. காயத்ரி நீ ஹாப்பி தானே? ஜீவா இனி இது எனக்கு சொந்தம் இல்லாதது. உன்னை மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான்டா. ஆனா கண்டிப்பா சீக்கிரமா மறந்து என் லைஃப நான் சந்தோஷமா வாழுவேன். ஏன்னா அதுதான் என் அப்பா அம்மா சந்தோஷம். எப்பவுமே மத்தவங்க சந்தோஷத்துக்காக சந்தோஷமா வாழ்றதுதான் பொண்ணுங்க. நானும் அதே மாதிரி தான்டா. ஆனா எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா என்ன மறந்துடுவ. ஏன்னா நான் தான் உன்னை மனசுல நினைச்சேனே தவிர நீ கிடையாதுடா. என்னோட நினைப்பு உன் மனசுல ஒரு நாள் தான். அத கண்டிப்பா 2 நாள்ல நீ கடந்து வந்துருவ. நீ வர்றதுக்காக தான் நான் இவ்வளவு பேசினேன். அதுக்காக என் வாழ்க்கை கஷ்டம் கிடையாது. என் வாழ்க்கையை எப்படி சந்தோஷமா அமைச்சுக்கணும் எனக்கு தெரியும். காயத்ரி. ஜீவா என்ன கேட்டா நான் ஹாப்பி தானே கேட்டேல? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சரி என் ஹஸ்பண்ட் என்ன தேடுவாரு. உங்ககிட்ட பேசிட்டு வரேன்னு சொன்னேன். நான் கிளம்புறேன். அப்புறம் எங்க அப்பா அம்மாட்ட வேற சொல்லணும். என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஏன்டி இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு அடிச்சாலும் சரி திட்டினாலும் சரி ஏத்துக்க வேண்டியதான். அடிப்பாங்களா? அம்மா வேணா அடிப்பாங்க திட்டுவாங்க. ஆனா அப்பா என்ன புரிஞ்சுப்பாங்க. சரி பாய். நான் புது பொண்ணுடா. இப்படிலாம் தனியா நின்னு பேசக்கூடாது. ஆமாடா. சரிதான். அப்புறம் மறுபடியும் எங்க அப்பா அம்மாக்கு போன் பண்ணி சொல்லியாச்சு. எல்லாரும் இப்ப வீட்டுக்கு வந்துருவாங்க. நான் போய் என்ன ஏதுன்னு பேசிக்கிறேன். அப்புறம் ஆல் தி பெஸ்ட்டா. எதுக்கு? சீக்கிரம் உனக்கு கல்யாணம் நடக்க. கல்யாணம் சீக்கிரம் வேண்டாமா? இன்னும் ஒரு வருஷத்துக்கு இத பத்தி பேசவே மாட்டேன். ஏண்டா மனசுல ஒரு நாள் நினைச்சிருக்கா? போதும் அந்த ஒரு நாளை இதோட விட்டுரு. இப்பவே போறேன். எங்க மாமா பொண்ணு பார்க்க சொல்றேன். உடனே அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பண்ணிக்கோ. சரி நான் கிளம்பட்டுமா? போயிட்டு வா. இப்போ ஓகே தானே? ஓகேமா. சரி பை. பை. கண்டிப்பா இனி ஜீவா ஹாப்பியா இருப்பான். சரிதான். 1 மணி நேரம் ஆகல இவ்வளவு மாற்றமா?
ஆனா காயத்ரி, உன் பேச்சுல இருந்து எனக்கு நல்லா புரியுது. கண்டிப்பா உன் வாழ்க்கைய நீ அனுபவிச்சு சந்தோஷமா வாழ்வ. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏதோ தப்பு பண்ணிட்டேனோ இல்ல உன்னை கஷ்டப்படுத்திட்டேனோன்னு மனசு ஒரு மாதிரி உறுத்திச்சு. ஆனா இப்ப அந்த குற்ற உணர்ச்சி இல்ல. தேங்க்ஸ்மா. ஆனா உன் மனசுக்கு நீ கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருப்ப. ஹா, ஆனாலும் இந்த உலகத்துல ஒரே நாள்ல லவ் சொல்லி ஒரே நாள்ல லவ் ஃபெயிலியர் ஆன யாரையாவது பாத்திருக்கீங்களா? வாங்க வாங்க, வந்து எல்லாரும் என்ன பாத்துக்கோங்க. நான் தான் அது. ஐய, என்ன நம்மளை பத்தி நாமளே இப்படி பேசிட்டு இருக்கோம்? டேய் ஜீவா, நோ நோ. நீ எப்பவுமே ஹாப்பி தான், ஜாலி தான். நாம எப்பவும் சிரிக்கணும், மத்தவங்களையும் சிரிக்க வைக்கணும். இதுதான் நம்ம கொள்கை. இதுபடியே இருப்போம். ஆனாலும் நமக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் பெட்ஷீட்டை போத்திட்டு ஒரு 4-5 சோக பாட்டு கேட்டுட்டு வந்துடலாமா? இல்லனா சாப்பிடாம. வேண்டாம் வேண்டாம், நாம பசி தாங்க மாட்டோம். ஐயோ, வேற என்ன பண்ணலாம்? சரி ஓகே, யாராவது லவ் ஃபெயிலியர் ஆனவங்ககிட்ட கேட்போம், லவ் ஃபெயிலியரை எப்படி செலிப்ரேட் பண்றதுன்னு. நாக்கு குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும். கிட்டத்தட்ட 1 hour இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் நம்மள கவனிக்கிறானா? மீட்டிங் முடிச்சிட்டு வா, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். யோ, நான் சொல்றத முத கேளியா? பேசு பேசு, கோபமாவா பேசுற? பேசி முடி. சார், இங்க பாரு, ரீசன் சொல்லாத. இப்படிதானா, இப்படித்தான் செய்யணும், புரியுதா? ஓகே சார். இங்க பாரு ராஜன், அப்பா எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டாரு, நான் ஃப்ரீயா இருந்தேன். ஆனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்பாவால பெங்களூர் வர முடியாது, என்னாலையும் வர முடியாது. இந்த மாதிரி ஆன்லைன்ல தான் மீட்டிங் எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ண முடியும், புரியுதா? ஓகே சார். இப்போ ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல கால் பண்ணி அது என்ன இது என்னன்னு தொந்தரவு பண்ணக்கூடாது. சார் இல்ல சார், இவ்வளவு நாள் அப்பா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாரு, அதனால பழக கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். இங்க பாரு ராஜன், இதெல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்காது. எதா இருந்தாலும் உடனே கத்துக்க பழகணும், புரியுதா? ஓகே சார். டவுட்னா மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நோ காலிங், புரியுதா? ஓகே சார். சரி, இப்ப சொன்னதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்களா? வச்சுக்கிட்டேன் சார். ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, மீட்டிங்கை முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் சார். ஓகே ராஜன், நைட் எல்லா டீடைல்ஸும் ஃபுல்லாத்தையும் சென்ட் பண்ணிருங்க. எனக்கு அப்பப்ப நீங்க கம்பெனிக்கு சென்ட் பண்ற மெயில் ஃபுல்லாமே எனக்கு சென்ட் பண்ணிடணும். ராஜன், நான் இங்கதான் இருக்கேன், அங்க எதுவுமே நான் பாத்துக்க மாட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க. என்ன பத்தி தெரியும்ல? அதெல்லாம் தெரியும் சார். ஓகே, ஒழுங்கா வேலையை பாருங்க. ஓகே ஓகே சார். ஏய் சிந்து, நீயும் இதுக்கு இங்கேயே உட்கார்ந்துருக்க? ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? ஆமா, இப்பதான் வேலை முடிச்சிட்டு வந்தேன், அதனால ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கணும். என்ன மீட்டிங் இது? நம்ம கம்பெனி மீட்டிங் தாமா. இவ்வளவு நாள் அப்பா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டாங்க, இப்பதான் அப்பா முடியாம இருக்காங்களே. அதான் அப்பாவோட ரொம்ப நம்பிக்கையான ஆள்னா ராஜன் தான். அதான் இப்ப அவர்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சாச்சு. நான் அத கேக்கல, இங்க என்ன மீட்டிங் கேட்டேன். இங்கனா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. ஓ, இத கேக்குறியா? சும்மா மீட்டிங்ல, அதனால கோட் செட்லாம் போட்டாதானே நல்லா இருக்கும், நம்மள ஒரு எம்டியா மதிப்பாங்க. அதுக்குதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மீட்டிங் டைம் ஆயிடுச்சா அப்படியே லேப்டாப்பை திறந்து நின்னுட்டேன். காலையில எழுந்தது லேட்டா, அதனால இவ்வளவு சிரமம். சரி சரி, சாப்பாடு நல்லா இருந்ததுல, கொஞ்சம் அவசர அவசரமா செஞ்சேன். சரி சரி, வா வெளியே ரூம்க்கு போலாம். ஒரு நிமிஷம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே பண்ணு. ட்ரெஸ் மாத்திட்டு வாடா. ஓ, ஹால்ல வெயிட் பண்றேன். அப்புறம் உங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னேல, கிளம்பலாமா? இல்ல இல்ல, இன்னைக்கு அப்பா அண்ணன் எல்லாம் இங்க வரேன்னு இருக்காங்க. எங்கயா? என்னாச்சு? இங்க வரலாம்ல? ஏய், நான் வர வேண்டாம்னு சொல்வேனா? வரட்டும் வரட்டும். இல்ல திடீர்னு சொன்னியா, அதான் கேட்டேன். நேத்தே வரேன்னு சொல்லிட்டு வரல. ஆமால. ஆமா, நேத்து வரேன்னு சொல்லிட்டு ஏன் வரல? அந்த ரத்னத்துக்கு என்ன பஞ்சுவாலிட்டியே இல்லையா? அவ்வளோ பிஸியா? சித்து, இல்ல தெரியாம தான் கேக்கேன். நம்ம கம்பெனி பெங்களூர்ல இருக்கு, உனக்காக அத போய் நான் என்னன்னு கூட பார்க்காம இதோ மீட்டிங்ல பேசிட்டு உன்ன பக்கத்துல வச்சே பாத்துக்கிறேன். எனக்கு இருக்கிற சென்ஸ் கூட உங்க அப்பாக்கு இருக்கா? சொல்லு, உங்க அப்பா ரத்னம் வைரம் 2 பேத்துக்கும் இருக்கா? ஆள்தான் 2 மலமலன்னு வளர்ந்துருச்சுங்க. அண்டையில முடி கூட நரைச்சிருச்சு, ஆனா இன்னும் மூளை மட்டும் வளரல. இல்ல இதுக்கு 2 எப்படி கம்பெனி பிசினஸ்னு என்னத்த பண்ணி ஏதாவது தப்பா பேசிட்டேனோ? ஏதாவது இல்ல, நீ பேசுன எல்லாமே தப்புதான். அது வந்து எப்ப பாரு என் அப்பாவை திட்டுறதே உன் வேலையா போச்சுல. இல்ல திட்டலமா, பொறுப்பா உங்களுக்கு எடுத்து சொன்னேன். எடுத்து சொல்ற மூஞ்ச பாரு. ஏண்டா, உலகத்திலே நீ ஒருத்தன் தான் கரெக்ட்னு உனக்கு நினைப்பா? அப்படிலாம் இல்ல. அப்பா அண்ணே எல்லாரும் வராங்கன்னு சந்தோஷமா சொல்றதுக்காக உன்கிட்ட இவ்வளவு நேரம் உட்கார்ந்திருந்தேன் பாத்தியா?
என்ன சொல்லணும்? ஐயோ சிந்து, பேசாத. இங்க பாருடி. கொன்றுவேன். சிந்து சிந்து. ஷோ சித்து, ஏன்டா? இல்ல ஏன் கேக்குறேன்? வாயவே உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. பிறகு எப்படி நான் மிச்சம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவ? இனி சமாதானம் வேற படுத்தணும். சமாதானப்படுத்துறதுலாம் ஒரு ஜாலியா இருக்கும். ஓகே ஓகே, போய் சமாதானப்படுத்தலாம். சரி ஓகே, இனி நீ பார்த்து பேசிக்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல காயத்ரியோட அப்பா அம்மா வந்துருவாங்க. வாசுகி, உனக்காக தான் உன் ஃப்ரெண்ட் இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கா. அவளுக்கு எந்த பிரச்சனையும் கஷ்டமும் வராம பாத்துக்கோ, புரியுதா? சரிங்க. அப்புறம் உன் அண்ணன் கிட்ட சொல்லு, நல்ல மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லு. நம்ம குடும்பத்தை காப்பாத்தான் காயத்ரி இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கா. அவளை கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்கோடான்னு சொல்லு, புரியுதா? கண்டிப்பாங்க, அதான் அவனுக்கே புரியும். ஆனா மனசளவுல ரொம்ப சங்கடப்படுறாங்க. கல்யாணம் நடந்துருச்சுனா காயத்ரி அவ மனசு என்ன ஏதுன்னு கேட்காம இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேன்னு ரொம்ப கஷ்டப்படுறான். என்ன பண்ண சொல்ற? ஏங்க, சரத் அவனை சும்மா விட சொல்லிடாதீங்க. எந்த அளவுக்கு பேசினான் பாத்தீங்களா? அவன் பேசின பேச்சுக்கு கல்யாணம் பண்ணி கல்யாணத்தை ரெஜிஸ்டரும் பண்ணிட்டு வந்துட்டோம். எப்படிங்க இப்படி பண்றாங்க? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம. இல்ல வாசுகி, சரத் கண்டிப்பா சும்மா விட மாட்டான். 50 லட்சம் ரூபாய் மருது அக்கௌண்ட்ல அப்படியே இருக்கு. சரத் சொன்னால யாரு இந்த அக்கௌண்ட ஹேக் பண்ணி இந்த 50 லட்சம் ரூபாய் திருடு நான் கண்டுபிடிச்சிருந்தான். அத அந்த ஓனர் கையில ஒப்படைப்பேன்னு சொல்லியிருக்கான். கண்டிப்பா 24 மணி நேரம் சொல்லியிருக்கான். அப்போ கொண்டு பிடிச்சதும் அப்புறம் அவனுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஓனரை தூக்கி உள்ள போடணுங்க. சொந்தமா ஃபைனான்ஸ் கம்பெனி வைக்கிறேன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆக்கிட்டான் பாத்தீங்களா? இந்நேரம் காயம் மட்டும் வரல. என்னங்க, என் அண்ணன் என் அப்பா அம்மா எல்லாரும். சரி சரி, கஷ்டப்படாத. காலையில இருந்து நீ கஷ்டப்பட்டது போதும். இங்க பாரு, இனி நல்லதே நடக்கட்டும். நானா உன் அண்ணன் முந்தி மாதிரி இருந்தா நானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். மாறிட்டான், அதுவும் அத்தை மாமாக்காக. சரி இங்க பாரு வாசுகி, காயத்ரி அப்பா அம்மா வந்தோடனே என்ன ஏதுன்னு பாத்துக்கோ. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர்ற மாதிரி பாக்குறேன். இல்லைன்னா நீ தான் சமாளிக்கணும். அதனாலதான் இங்க கொண்டு வந்து விட்டுருக்கேன். சரிங்க. என்னங்க, இத நம்ம வீட்ல எல்லார்ட்டையும் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேமா. அம்மா எல்லாரும் சிந்து வீட்டுக்கு இன்னைக்கு போகணும்னு நினைச்சோம்ல, அவளுக்கு என்னென்ன தேவைன்னு எல்லாம் வாங்கிட்டு போகணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. அதனால இங்க வரல. சிந்து வீட்டுக்கு போயிட்டு வந்ததும் இங்க வர சொல்றேன். நானும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வரேன். சரிங்க. என்னங்க, சிந்துவை கேட்டேன்னு சொல்லுங்க. நான் அப்புறம் நாளைக்கு என்ன கூட்டிட்டு போறேமா. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. வாசுகி, காலையில இருந்து அழுது அழுது முகம்லாம் வாடி போச்சு. முகத்தை நல்லா கழுவிட்டு ஃபர்ஸ்ட் பொட்டு வை. முகத்துல பொட்டு இல்லாம நல்லாவே இல்ல. சரிங்க. அப்புறம் 2-3 நாள் இங்க இருக்கனாலும் இரு. ஏன்னா காயத்ரி கொஞ்சம் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவா. அவங்க வீட்டுல எப்படி பிரச்சனை என்ன ஏதுன்னு தெரியல. அதனால நீங்க இருந்துட்டே வா. நான் அப்பப்ப இங்க வந்து உன்னை பாத்துக்கிறேன். சரிங்க. சரி, நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. அத்தை மாமாட்ட சொல்லிருமா. என்னங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரத்துக்கிட்டையும் சொல்லிடுங்க. இதோ போய் சொல்றேன். சரத்து திரும்ப ஏதாவது திட்டினா அதையும் வந்து சொல்றேன், வாங்கிக்கோ. என்னங்க, எல்லாம் நம்ம வீடுமா, எல்லாத்தையும் நம்ம குடும்பமா தான் நினைக்கிறோம். தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத. போ, வீட்டுக்குள்ள போ, பாத்துக்கோ எல்லாத்தையும். அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிடாம இருப்பாங்க. போய் ஏதாவது சமைச்சு கொடு. நீங்க பாத்து போயிட்டு வாங்க. என்னோட குடும்பத்தையும் உங்க குடும்பமா பாத்துக்கிறீங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இதுக்கெல்லாம் நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். இது எனக்கு கிடைச்ச வரும். காயத்ரி அப்பா அம்மா வந்துருவாங்க. காயத்ரியை ஒன்னும் சொல்லக்கூடாது. எனக்காக தான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டா. அவளை நான் நல்லா பாத்துக்கணும். என் அண்ணனை சந்தோஷமா பாத்துக்க சொல்லணும். காயத்ரி இனி வாழ்க்கையில ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கூட எந்த கஷ்டமோ கவலையோ படக்கூடாது. அதுக்கு தக்கன அவளை எல்லாரும் சேர்ந்து பாத்துக்கணும். கண்டிப்பா பாத்துக்குவேன். அண்ணனையும் பாத்துக்க சொல்றேன். முத போய் சமைச்சு கொடுக்கலாம். சாரி. பேசாம போயிடு. சாரிமா. டேய், நான் உன் மேல ரொம்ப கோபத்துல இருக்கேன்டா. சரி சாரி. உன் சாரி ஒண்ணு எனக்கு தேவையில்ல. சரி, அப்பனா தேங்க்ஸ் வெச்சுக்கோ. தேங்க்ஸா? எதுக்கு? எதையாவது ஒண்ணு வெச்சுக்கோமா. தேவையில்லாம பேசாத. என்ன இங்க பாரு, நானும் சாரி கேட்டுட்டேன், கெஞ்சிட்டேன். ரொம்ப பண்ற. ஒழுங்கா என் சாரியை ஏத்துக்கோ. ஏத்துக்கலனா? சிந்து ஏத்துக்கலாட்டி நீ தான் ஃபீல் பண்ணுவ. நான் எதுக்குடா ஃபீல் பண்ணனும்? இங்க பாரு, இவ்வளவு நேரம் கெஞ்சினேன், சாரியை ஏத்துக்கல. ஏத்துக்கல? இனிமேலு இனிமேலு நிறுத்து வேண்டாம்.
வேண்டாம், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்ல வரேன்? வேணாடா, பாத்துக்கோ அப்புறம். என்ன வேண்டாங்கிற? கெஞ்சுறதுக்கு இல்ல வேண்டாம். நீ இதுக்கு மேல ஏதாவது பேசுற? நல்லா தானே பேசுற, ஏன் கோபப்படுற? கோபத்தை விட டென்ஷன் ஆகுற. எதுக்காக? நீ பேசுற பேச்சுக்கு டென்ஷன் ஆகாம இங்க பாரு சித்து, உன் நினைப்பு எதுவுமே சரியில்லை. எங்க அப்பா எங்க அண்ணன் எல்லாம் மாறிட்டு இருக்காங்க, சொல்லி கொடுத்துருவேன் பாத்துக்கோ. நான் என்னடி பண்ணேன்? நீ தப்பா பேசுற. அப்பா பேசுறேனா? என்ன பேசுன? இப்ப பேசுனியே. சோ, தலைய பிச்சுக்கணும் போல இருக்கு. நான் வந்ததுல இருந்து ஏய், ஒரு வார்த்தை கூட நான் எதுவுமே பேசல. போய் சொல்லாதடா. சாரி ஏத்துக்கோ, இல்லாட்டி இனிமேல் கொஞ்சம் வேணும் சொல்ல வந்தேல. கொஞ்சம் வேணா? இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேனா அவ்வளவுதான். நான் அப்படி பேசவே இல்லையே. இல்ல பேசுனேன். பேச வந்த. ஹே, இவ்வளவு நேரம் கெஞ்சிருக்கேன், ஏன் சாவியை ஏத்துக்கோ. அப்புறம் இல்லனா? இல்லனா கொஞ்சி. நோ, கொஞ்சம் கூட யோசிக்காம உன் கால்ல விழுந்துருவேன்னு சொல்ல வந்தேன். அப்படியே சொல்ல வந்த? நிஜமா அப்படியே தான் சொல்ல வந்தியா? அச்சச்சோ, ஐயோ அவசரப்பட்டுட்டேனே. சித்தார்த், ஒரு செகண்ட்ல இந்த ஜென்டில்மேன சந்தேகப்பட்டுட்டேல. சாரி. நோ, ஏத்துக்கவே முடியாது. ஆயே, அதெல்லாம் ரைமிங்கா வந்தது. எப்படி கொஞ்சிறது கெஞ்சிறதுனா? இல்ல, கொஞ்சிறது. சாரி சித்து, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். இல்ல, என்னால முடியாது. என்ன முடியாது? நான் ரொம்ப நல்ல பையனா இருக்கேன், ஆனா நீ என்ன கெட்ட பையனா நினைக்கிற. அதுக்கு இப்ப நான் கொஞ்சம் ஏய் என்னன்னா கெட்ட பையனா நடந்துக்க போறேன். ஓய், கெட்ட பையன் சொன்ன, இதுக்கு நீ சிரிக்க கூடாது. இல்ல, ஏ சித்தார்த் அப்படிலாம் பண்ண மாட்டான். என்ன சொன்ன? அது ஓ சித்தார்த்தா. டேய். ஓய் சிந்து சொல்லு. நல்லா தானே பேசுற, அது இந்த பக்கம் திரும்பி பேசினாதான் என்னவா? அப்படிலாம் பேச முடியாது. ஓ, இதுக்கு பேர் தான் அதுவா? அதுவானா? அதான் அந்த வெக்கம். டேய் எருமை, ரொம்ப பண்றடா. சரி, மறந்துட்டியா? என்ன மறந்துட்டியா? சரிதான், நினைப்பு ஃபுல்லா இங்க இல்ல, இங்க மட்டும் தான் இருக்கு. ஓஹோ. ஏய் அடி வாங்க சேட்டை பண்ற? ஆமா, உன்கிட்ட அடி வாங்க இருக்குதா? அடிக்க மாட்டேன் தைரியம். இருடா இரு, என்கிட்ட நீ நங்கன் வாங்கினது இல்லைல, இப்ப வாங்குவ பாரு. சிரிக்காத. நோ, நான் இல்ல, அங்க. எங்க? ஏய் சரத்து, சத்யானா, ரத்னப்பா, சிந்து கண்ணு, வாங்கப்பா. ஏய் எருமை. ஓய் வாயாடி, என்ன வெளியே நின்னு? அது ஒண்ணு இல்லடா, சும்மா. வாங்க உள்ள வாங்க. வாடா. அது வாசரத்து, சக்தி, வாங்க சார், உள்ள வாங்க. இதோ வாரண்டா. சீத்து, சொல்லு சக்தி, என்ன வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? அதுவா, உங்க தங்கச்சிய கேளுங்க, என் மேல கோபமா வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு வெளியே நிக்கிறா. ஏய் எருமை. சொல்லு. அட்டி வாங்காத. ரத்னப்பா, சக்தி, நம்ம பாப்பாவை பாருங்கப்பா. அவ முகத்துல உள்ள சிரிப்பு, சந்தோஷம். ஆமாடா, இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஏய், நம்ம வீட்டுக்குள்ள நல்லா இருக்காடா? ஆமா ரத்னப்பா, இதெல்லாம் அம்மா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாளைக்கு கூட்டிட்டு வந்துருவோம்டா. சரிங்கப்பா. சித்து, இததான்டா எதிர்பார்த்தேன், உன் கூட இருந்தா என் தங்கச்சி இவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு. பாக்க ரொம்ப அழகா இருக்குடா. ஏய் சிந்து. சரத்து, என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? வைரப்பா, தீர்வண்ணா, வீரானா, ஆமா ஜீவா எங்க? வீரானா, தீர்வண்ணா, ஜீவா 3 பேரும் கடையில இருக்காங்க. சிந்து, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிடவா. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமா? எதுக்குடா? ஏய், அம்மா தான் சொன்னாங்க உனக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும்னு. அதான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்னு. நீ சொல்ல ஒவ்வொன்னா எடுத்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க அந்த 3 பேரும். ஏய், எனக்கு என்ன தேவை? சொல்லுடி. அப்படின்னா எல்லாத்தையும் வாங்கிடவா? இல்ல சரத்து. சிந்துக்கண்ணு, ரத்னப்பா, இதெல்லாம் நாங்க வாங்கி கொடுக்கற கடமைடா. இல்ல உனக்கு இந்த மாதிரி பொருள் தான் வேணும்னா சொல்லு, எதா இருந்தாலும் வாங்கிடலாம். இல்ல ரத்னப்பா, இங்க நம்ம வீட்ல எல்லாமே இருக்கு. எல்லாம் எல்லார் வீட்லயும் இருக்கும், இருந்தாலும் நாம செய்யணும்ல. ஏய், என்னடா செய்முறையா? இது செய்முறை இல்லடி, சீரு. ஓ, இதான் சீரா? நல்லா வருவா போ. சிந்து, சித்து, எல்லாத்தையும் உள்ள கூப்பிடு, உள்ள உட்கார வச்சு பேசலாம். சித்தார்த், சொல்லுங்க சார்.
இல்ல என்னென்ன தேவைன்னு சொன்னீங்கன்னா என்ன தேவைன்னு சொன்னா கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா. எதா இருந்தாலும் என் சொத்து ஃபுல்லா கேக்குறியா? கேளு, நான் இப்பவே கூட எழுதி கொடுக்கறேன். என் பேர்ல உள்ளது மட்டும் இல்ல, என் தம்பி பேர்ல, இதோ என் பசங்க பேரு எல்லாத்தையுமே இந்த நிமிஷம் கூட எழுதி கொடுக்கறேன். யோ உன் சொத்து என்னையா சொத்து? அதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை. தூ இங்க பாரியா, உன் சொத்துக்கு நான் என்னைக்குமே ஆசைப்பட்டதே கிடையாது. அதாவது பணம் பொருள். ஆனா உன்கிட்ட இருந்ததுல நான் ரொம்ப ஆசைப்பட்டது என் சிந்து. அவளை விட மிகப்பெரிய சொத்து உன்கிட்ட எதுவும் கிடையாது. அவளை மீறி இதுக்கு மேல உன்னால எதுவும் செய்யவும் முடியாது. அதனால அவளை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்க எல்லாத்துக்கும் உங்க குடும்பத்துக்கே நான் கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு இது போதும், வேற எதுவும் வேண்டாம். இல்ல சித்தார்த், ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு மேல இந்த செய்முறை சீர் அதெல்லாம் எனக்கு வேண்டாம். சிந்து, சொல்லு சித்தார்த். உனக்கு ஏதாவது பிடிக்கும் வேணும் இல்ல உங்க வீட்டுல கேட்டு வாங்கணும்னா வாங்கிக்கோ. உனக்கு பிடிச்சதுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். என்ன பொறுத்தவரை நீ போதும். உனக்கு ஏதாவது வேணும்னு ஆசைப்பட்டேனா நீ உன் அப்பா அண்ணன் கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. எனக்கு ஓகே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் சொல்லு. இப்படியே நிக்க வச்சே பேசுவியா? இல்ல எல்லாரையும் கூட்டிட்டு வா. வாங்க, காஃபி போட்டு தாரேன். சிந்து, கூட்டிட்டு வா, நான் காஃபி போடுறேன். சரி சித்து. ஓய், அது இது போதும்டி. கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் பேசுனதுல உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையா? இதுல என்னமா வருத்தம்? என்னோட மிகப்பெரிய சொத்தை நீதான் சொல்லிட்டு போறான். கேட்க சந்தோஷமா இருக்குமா? ரத்னப்பா, நிஜமாவா? ஆமாண்டா கண்ணு. அதுவும் இல்லாம வீட்டுக்குள்ள வாங்க காஃபி போட்டு கொடுக்கறேன்னு சொல்றான். சிந்து, காஃபி போட தெரியும்? தெரியும் சக்தியனா, டெய்லி இப்பலாம் சமைச்சு கொடுக்கறான். சமைச்சே கொடுக்கறானா? ஓரளவுக்கு நல்லாதான் சமைக்கிறான். ஆனா நம்ம அம்மா சமையல் மாதிரி வராது. சரத்து, சொல்லுடி. வீரானா, திருவண்ணா, ஜீவா எல்லாத்தையும் வர சொல்லு. எனக்கு எதுவும் வேண்டாம். இந்த மாதிரி அடிக்கடி வந்து என்ன பார்த்துட்டு போங்க. எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதாவது வேணும்னா நான் கண்டிப்பா கேக்குறேன். நம்ம வீடு, என் வீடு. நான் எல்லாத்தையும் கேட்பேன், வாங்கிட்டு போவேன். அதுக்கு எனக்கு எப்பவுமே உரிமை இருக்கு. என்னன்னா என்ன சிரிக்கிறீங்க? உனக்கு இல்லாத உரிமையாடி? எப்பவுமே நீ நம்ம வீட்டு பொண்ணுதான். சரிடா, சரி வாங்க காஃபி சாப்பிடலாம். ஏமா சிந்தாமணி, யாருக்கும் கொடுத்து டெஸ்ட் பார்க்க வேண்டியலையே, நம்பி குடிக்கலாம்ல? ஃபர்ஸ்ட் சீனி எது உப்பு எதுன்னு தெரியும்ல? ஏய், பாருங்கப்பா, கிண்டல் பண்றாங்க. இதோ இருமா, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தோலை உரிக்கிறேன். ஓகேப்பா. ரத்னப்பா, அப்படியே ஜீவா தோலையும் சேர்த்து உரிங்க. அவன் தோலை எதுக்குடி? அவன் தான் இங்க வரவே இல்லையே. இனி வருவான், எப்படியாவது என்கிட்ட வம்பு பண்ணுவான். அதனால ரத்னப்பா, நீ சொல்லிட்டடா, எல்லா தோலையும் உரிச்சிருவான். சரிங்கப்பா. ஆமா, நாங்கெல்லாம் கெடா குட்டிங்க, தோலை உரிங்க. டேய் சரத்து, ஜீவா வரும்போது அம்மா அத்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு வர சொல்லு. எல்லாரும் வந்துருவாங்கடி. உனக்கு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரணும்னு நினைச்சாங்க, நீதான் வேண்டான்னு சொல்லிட்டியே. இதோ 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. சரிடா. ரத்னப்பா, வாங்க உள்ள போலாம்.